துப்பாக்கிலையும் அதே மாதிரி தான். துப்பாக்கியில் நீங்கள் செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த வெண்ணிலவே தரையில் இறங்கின்னு ஒரு சாங் இருக்கும், நாமத்துக்குமார் சார் எழுதியிருப்பார், ஒரு மெலடி சாங். ஆனால் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கதை பீக்கில் போயிட்டுருக்கும். ஒரு தங்கச்சியை வச்சு அந்த ஃபைட்டெல்லாம் முடிஞ்சு அவனை இழுத்துட்டு வந்து கபோர்டில் போட்டு மூணுன்னே ஹீரோயின் வரும். இப்போ ஆடியன்ஸ் டெஃபினட்டாக ஐயோ இவ வேற இந்த டைமில் வந்துட்டாளடா, கதை சீரியஸாக போயிட்டு இருந்துன்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த சீனும் அந்த குட்டி சாங்கும் இல்லைன்னா திருப்பி நம்ம அப்படியே கிளைமேக்ஸ் வந்திருப்போம். அப்போ வந்து டைரக்டாக இந்த இதில் ஒரே மூடில் இருக்கிற இருக்கும். அப்போ அவனை ஒரு லேண்ட் பண்ண வைக்கணும். இது இல்லைன்னா ஃபைட்டாகவே போயிட்டு இருக்கும். அவனுக்கு கொஞ்சம் ப்ரீத்திங் ஸ்பேஸ் கொடுக்கணும். ஒரு சின்னதாக அந்த பொண்ணு வரும்போது ஆடியன்ஸ் சலிப்பாகணும் எங்களுக்கும் தெரியும். ஸோ அவனுக்கு இங்கேருந்து ஒரு பரவாயில்லன்றீங்க நீங்கள், இந்த இடத்துல ஒரு ஆஃப் கொடுக்கணும். இங்கேருந்து ஒரு ஆஃப் கொடுத்து அந்த பொண்ணு இங்கே வந்தால் அவங்க 2 பேருக்குள்ள ஒரு சின்ன லவ் சாங், அது 1.5 நிமிஷம் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா 1.5 நிமிஷத்தில் ஒரு சாங் போட்டு அவன் செட்டில் ஆகிடுவான். இப்போலேருந்து ஆரம்பிச்சு கிளைமேக்ஸ். இது இல்லைன்னா ஆரம்பிச்சது கிளைமேக்ஸ் மாதிரி இருக்கும். அது நம்ம ஆடியன்ஸுக்கு நம்ம ஃபுட்டேஜுக்கு கொஞ்சம் அந்த ப்ரீத்திங் ஸ்பேஸ் இருந்தால் கொஞ்சம் டைம். நீங்கள் இந்த கணக்கு வித்தை